நல்லாண்டு புலத்திடும் வேளை, ஒன்றாய் நாமும் மகிழ்ந்திடும் வேளை, இறைவனம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். இறைவனம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். பாடுவோம் பாடுவோம் நாம் இணைந்து, பாரினில் தினம் அவர் பன்னிசைத்து. பாடுவோம் பாடுவோம் நாம் இணைந்து, பாரினில் தினம் அவர் பன்னிசைத்து. Happy New Year, Happy New Year, Happy New Year, Happy New Year, Happy 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 New Year, Happy 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 New Year. ஆண்டவர் கட்டளை இதயத்தில் ஏற்றால் ஆயுளும் நலனும் நாம் பெறுவோம். உண்மையும் அன்பும் அணிந்து கொண்டால் மனிதரின் மதிப்பை நாம் பெறுவோம். ஆண்டவர் கட்டளை இதயத்தில் ஏற்றால் ஆயுளும் நலனும் நாம் பெறுவோம். உண்மையும் அன்பும் அணிந்து கொண்டால் மனிதரின் மதிப்பை நாம் பெறுவோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பி அவரை மனதில் வைத்து அனைத்தையும் செய்தால் அவரே என்றும் வழியாவார், நம் துணையாவார், வழியாவார், நம் துணையாவார். Happy New Year, Happy New Year, Happy New Year, Happy New Year, Happy 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 New Year, Happy 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 New Year. புதிய நல்லாண்டு புலத்திடும் வேளை, ஒன்றாய் நாமும் மகிழ்ந்திடும் வேளை, இறைவனம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். இறைவனம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னர், என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு சின்ன குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த குறுஞ்செய்தி என்ன சொல்லுகின்றது என்றால், மலர்ந்திருக்கின்ற புது ஆண்டு உனக்கு கொண்டு வருகின்றது என்னது என்பதை பார்க்காதே, ஆனால் அந்த புத்தம் புதிய ஆண்டை யார் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கின்றார் என்பதை கொஞ்சம் நினைத்து பார் என்று சொல்லி அந்த சின்ன குறுஞ்செய்தி வந்திருந்தது. உண்மைதான் அன்பான சகோதரங்களே, இந்த புதிய ஆண்டு எவற்றை எனக்கு தரப்போகின்றது எனக்கு தெரியாது. ஆனால் யார் இந்த புதிய ஆண்டை எனக்கு தருகின்றார், யாருடைய கரங்களில் இந்த நாட்கள் இருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு ஆண்டவரின் கரங்களில் இருக்கின்றது. ஆண்டவரின் கைகளிலிருந்து எனக்கு கிடைப்பது எல்லாமே நலமானது தான், மகிழ்ச்சி நிறைந்தது தான். அந்த நம்பிக்கையுடன் இந்த புதிய வாழ்வை, புதிய ஆண்டை, புதிய சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லாரும் தொடங்குவோம். ஆண்டவரின் ஆசையை நிறைய பெற்ற
மகிழ்ச்சியின் ஆண்டாக இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். அதை என்னுடைய ஜெபமாக இந்த திருப்பலியில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பான சகோதரங்களே, இந்த திருப்பலியை நானும் நீங்களும் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க என்னுடைய பாவங்கள் உங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. எங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கலியான தூய மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 நரங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், ஆடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார், மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சிமைக்காக
ஜெபிப்போமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை தந்தீரேன். அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவராக இருக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 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 உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களிடங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, எம்மீது இறங்கி
திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுள் உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனேந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனே பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாளோ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டப்பாறு எல்லாமே நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, 2025 ஆண்டை நிறைவு செய்து
ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற அன்பு பரிசாகிய 2026 ஆண்டை அனுபவிக்க தயாராக நானும் நீங்களும் ஒன்றாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் இந்த வழிபாட்டில் பங்கு கொள்ளுகின்ற எங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. ஆனாலும் கடந்த ஆண்டினுடைய துன்பங்களை அனுபவித்து அதனுடைய பாதிப்புகளினால் துவண்டு போயிருக்கின்றவர்கள் இந்த நாள் சந்தோஷமான நம்பிக்கையின் நாளாக இருந்தாலும் அதை கொண்டாட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆடம்பரத்துடன் பொருள் செலவுடன் இந்த நாளை அவர்கள் கொண்டாட முடியாவிட்டாலும் அவர்களும் கூட இறை சந்நிதியில் அவர் ஆசீர்வாதத்துடன் இன்றைய நாளை தொடங்க வேண்டும் என்று ஆதங்கமுடைய மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே நம்புகின்றோம், ஆண்டவருடைய சந்நிதியில் ஆரம்பமாகின்ற எல்லாமே நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும். அன்பான சகோதரங்களே, கடந்த வருடத்தினுடைய அனுபவங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மிகவும் கொடுமையானதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலரினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த புதிய ஆண்டிலே நம் ஆண்டவர் வாழ்த்து சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வாழ்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எண்ணாகமத்திலிருந்து இந்த வாழ்த்துக்களை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவரின் ஆசீர் உன்மீது இருக்கின்றது, அவரது திருமுகம் என்றும் உன்னுடன் இருக்கின்றது, அவர் என்றுமே உன்னை வழி நடத்துகின்றார். அன்பான சகோதரங்களே, 2026 ஆண்டை தொடங்குகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்பது அல்ல. மாறாக உன்னுடைய இந்த புதிய வருடத்திலே என்னுடைய ஆசீர் இருக்கும், என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும், என்னுடைய பிரசன்னம் உன்னுடன் இருக்கும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பித்து வைத்த பொழுது 23வது யோவான் பரிசுத்த பாப்பரசர் அவர் இப்படி சொல்லுகின்றார், ஆவியானவர் நிச்சயமாக திருச்சபையின் மீது இறங்கி வருவார், அவருடைய வல்லமை திருச்சபையை ஆட்கொள்ளும். அவர் வல்லமையை திருச்சபை ஆட்கொள்ளுகின்ற பொழுது வெளியார்ந்த நிகழ்வுகளில் மாற்றம் இருக்காது, சவால்களில் மாற்றம் இருக்காது. மாறாக ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற மனிதர்கள் வலுவுள்ளவர்களாக மாறுவார்கள். சுற்றி வர இருக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆவியானவரின் பிரசன்னம், அவர் வல்லமை எங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவை எங்களை வல்லமையுள்ளவர்களாக வலுவுள்ளவர்களாக பிரச்சனையை விட பலம் வாய்ந்தவர்களாக மாற்றும் என்று அன்று பரிசுத்த பாப்பரசர் சொன்னார். அதே போன்றுதான் அன்பான சகோதரங்களே, நாங்கள் இந்த ஆண்டு பிரச்சனைகளை சந்தித்த மனிதர்களாக ஆரம்பிக்கின்றோம். எங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கின்றன. மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். நாட்டு தலைவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றார், மிகவும் இக்கட்டான ஒரு காலநிலைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான், இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன், நான் உன்னை வழி நடத்துகின்றேன். இரண்டாவது இறைவார்த்தை சொல்லும்,
ஆண்டவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக அவர் பார்க்கின்றார், என்னை தத்தெடுக்கின்றார், அவர் என் தந்தையாக என்னுடன் இருக்கின்றார், வழி நடத்துகின்றார் என்று சொல்லுகின்றார். வல்லமை நிறைந்த என் அப்பா என்னுடன் இருக்கின்ற பொழுது, வல்லமை நிறைந்த ஆண்டவர், இந்த உலகத்தை வழி நடத்துகின்ற ஆண்டவர் என்னுடன் இருக்கின்ற பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைவோம். ஆண்டவரின் ஆசீர் வல்லமைகள் செய்யும் இந்த ஆண்டிலே. அடுத்தபடியாக அன்பான சகோதரங்களே, அன்னை மரியாளை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவளை கடவுளின் தாயாக, அந்த கடவுளின் தாயானதன் வழியாக எங்களுடைய தாயாக நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இது ஒரு சடங்கு அல்ல, இது வெறுமனே ஒரு பக்தி முயற்சி அல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டி மிக மிக உன்னதமானது. அன்னை மரியாளை கடவுளின் தாயாக, இயேசு வழியாக எங்களுடைய தாயாக அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது இந்த புதிய ஆண்டங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் செய்தி என்னது தெரியுமா? அன்றைக்கு அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் வாழ்ந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரசியல் நெருக்கடி நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஆன்மீக தடுமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பொருளாதார ஸ்திரமன்மை அற்ற ஒரு தன்மை இருந்த சூழ்நிலை. இன்னும் அதிகமாக சொல்லுவதென்றால், அன்னை மரியாளுக்கே நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிச்சயமற்ற ஒரு தன்மையில்தான் அவளும் இருந்தாள். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் அன்னை மரியாள் மகிழ்ச்சியுடன் இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவளுடைய பயம், நிச்சயமற்ற தன்மை, அவருக்கு இருந்த தடுமாற்றம், இவை அனைத்தையும் விட என்னை அழைக்கின்ற, என்னை பராமரிக்கின்ற ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை பலம் வாய்ந்ததாக இருந்தது. அன்பான சகோதரங்களே, எங்களை சுற்றி இருக்கின்ற சூழல்களும் அன்னை மரியாள் அன்று சந்தித்ததை போன்று இருந்தாலும், அன்னை மரியாளை போன்று நாங்களும் உறுதியுள்ளவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்களாக இருந்தால் அன்னை மரியாளை போன்று நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை முகம் கொடுக்கலாம். இதைத்தான் அன்னை மரியாள் என்று எங்களுக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுகின்றார்கள். அதையும் இந்த நாளிலே நாங்கள் நினைத்து கொண்டாடுகின்றோம். அன்பான சகோதரங்களே, இம்மானுவேல் என்றால் திருவிவிலியம் சொல்லும் கடவுள் எங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் குழந்தையாக இருக்கலாம், ஒரு போதகனாக அவரை பார்க்கலாம், சிலுவையில் தொங்குகின்ற மீட்பராக பார்க்கலாம். பார்க்குகின்ற பொழுதெல்லாம் அவரை இம்மானுவேலாக பார்க்க வேண்டும். இம்மானுவேல் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னது தெரியுமா? ஆண்டவர் என்றும் எங்களுடன் இருக்கின்றார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பல தடவைகள் இப்படி சொல்லி இருக்கின்றார், நீ நம்புகின்ற ஆண்டவர் இம்மானுவேல். ஏனென்றால் நீ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அவர் உன்னுடன் இருக்கின்றார் என்பதை நினைவூட்டுகின்ற ஆண்டவர். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிந்து போவதில்லை, உன்னை விட்டு பிரிந்து போக அவர் நினைப்பதுமில்லை. அவருக்கு இருக்கின்ற ஒரே சந்தோஷம் உன்னுடன் நிலைத்து நிற்பதுதான் என்று சொல்லுவார். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் எங்களுக்கு தருகின்ற 3 நம்பிக்கைகள். முதலாவது, என்னை ஆசீர்வதித்து என்னை பராமரிக்கின்ற ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை தந்திருக்கின்றார். அன்பு நிறைந்த, வல்லமை நிறைந்த ஆண்டவர் இந்த ஆண்டிலே எனக்கு பல ஆச்சரியங்களை செய்வார் என்கின்ற விசுவாசம்.
இரண்டாவது, அன்னை மரியாளுக்கு இன்று நான் அனுபவிக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலைகள் புதிது அல்ல, அவள் அனுபவித்ததுதான். ஆகவே இந்த சூழ்நிலைகளை அனுபவித்த என் அம்மா, என்னுடைய தாய், இயேசுவினுடைய தாய், என்றும் என்னுடன் சேர்ந்து பயணிக்கின்றார். அந்த நம்பிக்கை எங்களிலே உருவாக வேண்டும். மூன்றாவதாக, இம்மானுவேலாக நாங்கள் வழிபடுகின்ற எங்களுடைய ஆண்டவர் இயேசு என்னுடன் இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த இயேசு என்னை பாதுகாப்பார், என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை இந்த ஆண்டு முழுவதிலும் இருக்கட்டும். இந்த 3 நம்பிக்கைகளும் என் வாழ்வில் இருந்தால் இந்த புதிய ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் சுபீட்சத்தின் ஆண்டாக இருக்கும். இறை ஆசிரை அனுபவிக்கின்ற ஒரு ஆண்டாக மாற்றலாம். இந்த நம்பிக்கையுடன் புதிய ஆண்டை நாங்கள் எல்லோரும் தொடங்குவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டின் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீரும் வாழ்த்துக்களும். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசீராக கொடுத்து அனைத்து மானிடம் அமைதி, மனமகிழ்வு,
அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட அன்பின் ஒளியில் அகில உலகம் தலைத்தோங்க வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே எம் இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்காக விசேட விதமாக மன்றாடுகின்றோம். அதன் உரிமையாளர் ஊழியர்கள் அனைவரும் ஆசீர்வதித்து மென்மேலும் மறைபரப்பை பணியை சிறப்பாக செய்ய வரமருளும். வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் இணைகின்ற ஒவ்வொருவரதும் தேவைகளையும் நிறைவேற்றி நலமருள வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் நம்பிக்கையுடன் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். திராட்சை கொடியின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் தொடங்கி வைத்து அவற்றை நிறைவு காணச் செய்கின்றீர். உமது அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவையும் எங்களுக்கு தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் இறைவாம், இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆவியார் நிழலிட்டதனால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தாரும். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடி சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரலோக பூலோக படைப்புகளுள், பரலோக பூலோக படைப்புகளுள் பரமேறின் அருள்மாட்சி நிறைந்தோடிடும். பரமேறின் அருள்மாட்சி நிறைந்தோடிடும். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஒப்பில்லா இயேசுற்று உண்மையராய், ஒப்பில்லா இயேசுற்று உண்மையராய், உலகத்தில் வருகின்றோர் பேறு பெற்றோர், உலகத்தில் வருகின்றோர் பேறு பெற்றோர். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தன் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க உம்மை வேண்டுகின்றோம். உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திருச்சபை சிறப்பாகுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோன், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலை நிறையராகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருக்குமாரன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித் தந்தார். இயேசு சொல்லித் தந்தவாறு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் கனிவருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை பார்த்து
உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பெற்ற நாங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்ய
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருட்சாதனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமாகிய மரியாவை அறிக்கையிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சியின் வழியாக நிலை வாழ்வை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறையாசீர் பெற சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் உங்களை தமது அருளினால் நிறைத்து முடிவில்லாத ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி பாதுகாப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு நிலையான வாழ்வு தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. ஜெயராகினியே எம் இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே. மரசிய தாயே எம் வேண்டுதலை கேளும், ஈனொரு பிழை பொறுத்தருளும், மாதாவை துணை செய்ய வாரும், ஒன்றே கேட்டிடுவோம், தாயே அன்பாக எமை பாரும். ஜெய ஜெய ராகினியே தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே.